அதாவது ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட விடுதலையை அடைவது அல்லது இறைவனை முழுமையாக உணர்வது என்பது உறுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுவது போல அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ம், கண்டிப்பாக பெரும்பாலானவர்கள் உடனே நம்ப மாட்டார்கள். ஆமாம். ஏதோ இமயமலைக்கு சென்று பல வருடங்கள் பசி தாகத்தை அடக்கி தவம் செய்து அடைய வேண்டிய ஒரு மிக கடினமான இலக்கு என்றுதான் நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் இன்று நாம் பேசப்போகும் பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் அந்த விடுதலையை இங்கேயே இப்போதே மிக எளிதாக அடைய முடியும் என்று ஆணித்தரமாக கூறுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆழமான ஆய்விற்காக காத்திருக்கும் உங்களை அகமகிழ வரவேற்கிறேன். இன்று நாம் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பற்றிதான் விரிவாக பேசப்போகிறோம். நிச்சயமாக இந்த ஆய்வுக்கு நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்ட மூலங்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்தா ஆகியோரின் மிக ஆழமான சொற்பொழிவுகள் மற்றும் குறிப்புகள். சரி, இந்த 9வது அத்தியாயத்திற்குள் செல்வதற்கு முன் முந்தைய அத்தியாயமான 8வது அத்தியாயத்தை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டுமல்லவா? ஆமாம், அது மிகவும் அவசியம். 8வது அத்தியாயத்தில் கிரமமுக்தி எனப்படும் ஒரு கருத்தை பார்த்தோம். அதாவது ஒரு மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வழிபட்டு இறந்த பிறகு உயர்ந்த லோகங்களுக்கு சென்று அங்கே ஞானம் பெற்று இறுதியாக முக்தி அடைவது. ஓ, அதாவது அது பல படிகளை கொண்ட ஒரு நீண்ட பயணம். மிகச்சரி. ஆனால் இந்த 9வது அத்தியாயம் சத்யோமுக்தி என்ற மாபெரும் பாய்ச்சலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நிமிஷம், சத்யோமுக்தி என்றால் உடனடி முக்தி என்று அர்த்தமா? ஆமாம், இறப்பிற்கு பிறகு எங்கோ ஒரு உலகத்தில் கிடைக்கக்கூடியது அல்ல இது. நீங்கள் வாழும்போதே இருக்கின்ற இடத்திலேயே கிடைக்கக்கூடிய முழுமையான சுதந்திரம். வாழும்போதே கிடைக்கும் ஒரு உன்னத அறிவு என்பதால்தான் இதை ராஜவித்யா, அதாவது அறிவுகளுக்கெல்லாம் அரசன் என்று சொல்கிறார்கள் என்பது புரிகிறது. சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இந்த அத்தியாயத்தின் தலைப்பில் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறதே, ராஜகுஹ்யம், அதாவது ரகசியங்களுக்கெல்லாம் அரசனான மாபெரும் ரகசியம். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? ஒரு அறிவு இவ்வளவு எளிமையானது, உரித்த வாழைப்பழம் போல சுலபமானது, வாழும்போதே பலன் தரக்கூடியது என்றால் அதை ஏன் ஒரு பெரிய ரகசியமாக பாதுகாத்து வைக்க வேண்டும்? ரகசியம் என்றாலே ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்தது என்றுதானே நாம் நினைப்போம். ரகசியம் என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் விதத்திற்கும் கீதையில் சொல்லப்படும் குஹ்யம் என்பதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. அப்படியா? அதென்ன வித்தியாசம்? இங்கு ரகசியம் என்பது எதையோ பெட்டகத்தில் பூட்டி மறைத்து வைத்திருப்பதல்ல. இது ஒரு திறந்தவெளி ரகசியம். அதாவது கண் முன்னேயே இருந்தாலும் புரியாத ஒரு உண்மை. ஓஹோ, திறந்தவெளி ரகசியமா? ஆமாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். உலக புகழ்பெற்ற ஒரு இயற்பியல் கோட்பாடு எந்த நூலகத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு புத்தகமாக கிடைக்கும். அது உலகிற்கு திறந்தேதான் இருக்கிறது. சரி. ஆனால் அடிப்படை கணிதமும் அறிவியலும் தெரியாத ஒருவர் அந்த புத்தகத்தை படித்தால் அது அவருக்கு புரியாத ஒரு மாபெரும் ரகசியமாகவே தோன்றும் அல்லவா? அந்த அறிவு மறைக்கப்படவில்லை, ஆனால் அதை புரிந்து கொள்ளும் தயாரிப்பு அந்த நபரிடம் இல்லை. மிகச் சரியான உதாரணம். அதாவது மனம் தயாராக இல்லை என்றால் எவ்வளவு எளிமையான உண்மையும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் என்று சொல்கிறீர்கள். கண்டிப்பாக. அதே போலதான் இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்லப்படும் நிற்குண ஈஸ்வர ஞானம் என்பதும். அதாவது இறைவனை எந்த ஒரு வடிவமோ குணமோ இல்லாத ஒரு தூய உணர்வு நிலையாக புரிந்து கொள்வது. இதைத்தான் மூல நூல்களில் பராப்பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார்களா? ஆம், பராப்பிரகிருதி என்றால் எவ்வித மாற்றமும் இல்லாத அருவமான அனைத்திற்கும் அடிப்படையான தூய உணர்வு. அப்படியென்றால் அபரா பிரகிருதி என்பது என்ன? அபரா பிரகிருதி என்பது நாம் கண்ணால் காணக்கூடிய குணங்கள் மற்றும் மாற்றங்கள் கொண்ட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வடிவங்களை கொண்டது. இங்கேதான் சாதாரண மனித மனதின் சிக்கல் ஆரம்பிக்கிறது என்று நினைக்கிறேன். மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் கண்ணால் காணக்கூடிய அல்லது கற்பனையாவது செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் எளிதில் புரிந்து கொள்கிறோம். உண்மைதான். பக்குவப்படாத ஒரு மனம் எப்பொழுதும் இந்த அபரா பிரகிருதியான உலக விஷயங்களிலேயே சிக்கி கிடக்கிறது. அதனாலதான் அதற்கு பராப்பிரகிருதி என்பது அறவே புரியாத ஒரு ரகசியமாக படுகிறது. அதனாலதான் மனம் பக்குவப்பட வேண்டும் என்கிறீர்கள். மனம் தயாராகிவிட்டால் அந்த பராப்பிரகிருதியை புரிந்து கொள்வது உரித்த வாழைப்பழத்தை சாப்பிடுவது போல இயற்கையாகிவிடும். மிகச்சரியாக சொன்னீர்கள். இப்போது அந்த பராப்பிரகிருதிக்கும் நாம் காணும் இந்த அபராப்பிரகிருதியான உலகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும்.
ஆமாம், இறைவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கிறார், காக்கிறார் என்று பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறது. இங்கே உங்களுக்காகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்காகவும் என் மனதில் ஒரு மிக முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கேளுங்கள். நாம் அன்றாட வாழ்வில் ஒரு தர்க்கத்தை பயன்படுத்துகிறோம். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான விளைவு அல்லது கர்மா நம்மை வந்தடையும். நல்லது செய்தால் நற்பலனும், தீயது செய்தால் தீய பலனும் சேரும். ஆமாம், இதுதான் கர்ம விதி. ஒரு படைப்பாளி தனது படைப்பின் விளைவுகளிலிருந்து தப்பிக்கவே முடியாதென்றால், இந்த உலகத்தில் இத்தனை கோடி உயிர்களை படைத்து இவ்வளவு சிக்கலான ஒரு பிரபஞ்சத்தை நடத்தும் இறைவனுக்கும் ஒரு மிகப்பெரிய கர்மா சேர வேண்டுமே. மிக ஆழமான கேள்வி. உலகை படைக்கும் செயல் அந்த இறைவனை கட்டுப்படுத்தாதா? இறைவனும் கர்ம விதிக்கு உட்பட்டவர்தானா? தத்துவ உலகில் பலரும் கேட்கும் அடிப்படையான கேள்வி இது. இதற்கான விடையை பகவான் மிக தெளிவாக நச்ச மாம் தானி கர்மாணி நிபக்னந்தி என்ற ஸ்லோகத்தின் மூலம் விளக்குகிறார். அதனுடைய பொருள் என்ன? அதாவது, இந்த உலகை படைக்கும், காக்கும், அழிக்கும் எந்த செயல்களும் என்னை கட்டுப்படுத்துவதில்லை என்று இறைவன் திட்டவட்டமாக கூறுகிறார். அது எப்படி சாத்தியம்? செயல் செய்தால் விளைவு வருமே. இங்கு உதாசீனவத் ஆசீனம் என்றொரு அற்புதமான பதத்தை பயன்படுத்துகிறார். உதாசீனன் என்றால் ஒரு நடுநிலைமையாளன், பற்றற்ற சாட்சி. ஓ, அதாவது ஒரு விளையாட்டுப் போட்டியில் இருக்கும் நடுவரை போலவா? மிக சரியான ஒப்பீடு. மைதானத்தில் நடுவர்தான் ஆட்டத்தை நெறிப்படுத்துவார். ஆனால் எந்த அணியின் வெற்றியோ தோல்வியோ அவரை தனிப்பட்ட முறையில் பாதிக்காது. இறைவனும் அப்படித்தான். ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு செயலின் மீது அகங்காரமோ, அதாவது நான் தான் இதை செய்கிறேன் என்ற கர்வமோ கிடையாது. அதேபோல அந்த செயலின் பலன் மீது மமக்காரமோ, அதாவது இதன் பலன் எனக்கு வேண்டும் என்ற ஆசையோ அறவே கிடையாது. இதை தத்துவ பதங்களில் அகர்த்ருத்துவம் மற்றும் அபோக்திருத்துவம் என்று குறிப்பிடுவார்கள், சரியா? ஆமா, நான் செய்பவன் அல்ல, நான் அனுபவிப்பவன் அல்ல என்ற நிலை. இதை இன்னும் கொஞ்சம் நடைமுறையான உதாரணத்தின் மூலம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் குறிப்புகளில் வரும் ஆகாசம் அல்லது விண்வெளி என்ற உதாரணம் இதற்கு மிக கச்சிதமாக பொருந்துகிறது. அந்த ஆகாச உதாரணம் மிகவும் அற்புதமானது. அதை நீங்களே சொல்லுங்கள். அதாவது, நாம் அனைவரும் ஏதோ ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறோம். அந்த அறைக்குள் ஒரு காலி இடம் அல்லது விண்வெளி இருக்கிறது. அந்த இடத்தில்தான் நாம் நடக்கிறோம், பேசுகிறோம். சரி. அந்த இடத்தில் ஒரு நெருப்பை மூட்டலாம், அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைக்கலாம். ஒரு நறுமணம் கமழும் ஊதுபத்தியை ஏற்றலாம், அல்லது மிகவும் துர்நாற்றம் வீசும் ஒரு குப்பையை கொண்டு வந்து வைக்கலாம். ஆமாம், அனைத்தும் அந்த இடத்தில்தான் நடக்கிறது. இத்தனை செயல்களும் அந்த ஆகாசத்திற்குள் தான் நடக்கின்றன. ஆனால் நெருப்பு அந்த ஆகாசத்தை சுட்டெரிக்குமா? இல்லை. தண்ணீர் அந்த விண்வெளியை நனைத்து விடுமா? நிச்சயமாக இல்லை. நறுமணமோ துர்நாற்றமோ அந்த இடத்தோடு ஒட்டிக்கொள்வதும் இல்லை. மிகச்சரி. ஆகாசம் எல்லாவற்றிற்கும் இடமளிக்கிறது, ஆனால் எதனோடும் அது தன்னை இணைத்துக் கொள்வதில்லை. இந்த தன்மையைதான் சம்ஸ்கிருதத்துல அசங்கத்வம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒட்டாத தன்மை, எதனுடனும் தொடர்பில்லாத ஆனால் அனைத்திற்கும் அடிப்படையான நிலை. ஓ, அந்த ஆகாசத்தைப் போலவே இறைவனும் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆமா, இறைவனின் பராபிரகிருதி என்ற தூய உணர்வு நிலையும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அத்தனை கர்மங்களும் அந்த உணர்வு நிலைக்குள் தான் நிகழ்கின்றன. ஆனால் அவற்றுள் எதென்றும் இறைவனை பாதிப்பதில்லை. சரி, அந்த அருவமான இறைவன் ஒரு மாபெரும் விண்வெளியைப் போல எங்கும் வியாபித்திருக்கிறார், எதனோடும் ஒட்டுவதில்லை என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இங்கே மீண்டும் ஒரு நடைமுறை சிக்கல் வருகிறதே. என்ன சிக்கல்? இப்பொழுது இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் உங்களை அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் வாட்டி வதைக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அருவமான இறைவனை எப்படி போய் அடைவது? இங்கேதான் பக்தி என்ற விஷயம் உள்ளே வருகிறது. ஆனால் பக்தி என்றாலே நாம் கோயிலுக்குச் செல்வது, தேங்காய் உடைப்பது, வேண்டுதல்களை வைப்பது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பதவி உயர்வு கொடு, நான் உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் போடுவது போல. இதை சகாம பக்தி என்று சொல்வார்கள். அதாவது பலன்களை எதிர்பார்த்து ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்யப்படும் பக்தி. இது ஒரு ஆரம்பகட்ட பக்திதான். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ஒரு நிமிடம். அந்த ஆபத்தை விளக்க சுவாமி பரமார்த்தானந்தா சொல்லும் அந்த கூவம் நதிக்கரை உதாரணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தாராளமாகச் சொல்லுங்கள். அது மிகவும் ஆழமான ஒரு உதாரணம். ஒருவேளை
நீங்கள் நிறைய யாகங்கள், பூஜைகள், தான தர்மங்கள் செய்து ஏகப்பட்ட புண்ணியங்களை சேர்த்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புண்ணிய கணக்கை கொண்டு நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கே சென்று விடுகிறீர்கள். அங்கே எல்லாமே இன்பம்தான். ஆமாம், எந்த குறையும் இல்லை. ஆனால் ஸ்வர்க்கம் என்பது ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. அது ஒரு ஆடம்பரமான தங்கும் விடுதியை போன்றது. உங்கள் கணக்கில் பணம் இருக்கும் வரைதான் நீங்கள் அங்கே தங்க முடியும். உண்மைதான். புண்ணியம் தீர்ந்தவுடன் என்ன நடக்கும்? நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் தீர்ந்து போனதும் உங்கள் கணக்கு முடிந்தது, கிளம்புங்கள் என்று சொர்க்கத்திலிருந்து உங்களை கீழே தள்ளிவிடுவார்கள். மீண்டும் பூலோகத்தில் ஏதோ ஒரு கூவம் நதிக்கரையிலோ அல்லது நெரிசல் மிகுந்த நகரத்திலோ பிறக்க வேண்டியதுதான். ஆமாம், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! தற்காலிகமான பலன்களை தரும் இந்த ஷகாம பக்தி ஒருபோதும் நிரந்தரமான அமைதியை தராது என்பதை இந்த உதாரணம் மிக கச்சிதமாக உணர்த்துகிறது. புண்ணியம் என்ற நாணயம் தீர்ந்ததும் பயணம் முடிந்து விடுகிறது. அப்படியானால் நிரந்தரமான விடுதலையை தரக்கூடியது எது? அதுதான் நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்தி என்றால் இறைவனிடம் இந்த உலகத்து இன்பங்களை கேட்காமல் இறைவனையே கேட்பது. எனக்கு உன்னிடமிருந்து எதுவும் வேண்டாம், நீயே எனக்கு வேண்டும் என்று முழுமையாக சரணடைவதா? மிகச்சரி. இந்த நிஷ்காம பக்திக்கு ஆடம்பரமான யாகங்களோ கோடிக்கணக்கான செலவோ பெரிய சடங்குகளோ தேவையில்லை. 9வது அத்தியாயத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஸ்லோகம் வருகிறது. பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சதி. அதாவது, ஒரு இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ அல்லது சிறிதளவு தண்ணீரோ எதை ஒருவன் தூய அன்போடும் பக்தியோடும் அளிக்கிறானோ அதை இறைவன் ஏற்கிறான் என்பதுதானே? ஆமாம், இங்கே பொருளின் மதிப்பு சுழியம், கொடுப்பவரின் மனநிலையும் அன்பும் தான் அங்கே கணக்கில் கொள்ளப்படுகிறது. இறைவன் உங்கள் செல்வத்தை பார்ப்பதில்லை, உங்கள் சிந்தனையின் தூய்மையை மட்டுமே பார்க்கிறான். அன்போடு ஒரு இலையை கொடுத்தால் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது கேட்பதற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதராக தினமும் காலை எழுந்து நெரிசலான பேருந்தில் பயணம் செய்து அலுவலகத்தில் வேலை பார்த்து குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் ஒரு மனிதருக்கு இது சாத்தியமா? நீங்கள் சொல்ல வருவது புரிகிறது. எனக்கு எதுவும் வேண்டாம் இறைவா என்று ஒரு நடுத்தர வர்க்க மனிதனால் சொல்ல முடியுமா? அவருக்கு பணத்தின் தேவையும் அடுத்தடுத்த தேவைகளும் இருக்கத்தானே செய்கின்றன. எல்லாரும் இலைத்தலைகளை பறித்து கொண்டு காட்டுக்குச் செல்ல முடியுமா? நீங்கள் எழுப்பிய கேள்விதான் பகவத்கீதையின் மிக முக்கியமான திருப்புமுனை. கீதை ஒருபோதும் உங்களை வேலைகளை விட்டுவிட்டு காட்டுக்குச் செல்ல சொல்லவில்லை. அப்படியா? பின் எப்படி இந்த தத்துவத்தை நடைமுறையில் வாழ்வது? துறவறம் என்பது உடலால் நடப்பதல்ல, மனதால் நடப்பது. இதற்கு பகவான் ஒரு அற்புதமான தீர்வை முன்வைக்கிறார். அதுதான் கர்மயோகம். கர்மயோகம் என்றால்? யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் என்று பகவான் கூறுகிறார். இதன் அர்த்தம், நீ புதிதாக எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். நீ தினமும் என்ன செய்கிறாயோ அதையே செய். நான் தினமும் செய்யும் வேலையையே செய்ய வேண்டுமா? ஆமாம், நீ உண்ணும் உணவு, நீ செய்யும் தொழில், நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் உதவி அனைத்தையும் எனக்கான அர்ப்பணிப்பாக செய் என்பதுதான் இதன் ஆழமான பொருள். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ளலாமா? அலுவலகத்தில் வேலை செய்வதை எப்படி இறைவனுக்கான அர்ப்பணிப்பாக மாற்றுவது? ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பணியை செய்கிறீர்கள். அதை என் மேலதிகாரியை திருப்திப்படுத்த வேண்டும், எனக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அதில் பதற்றம் இருக்கும், பயம் இருக்கும், தோல்வி அடைந்தால் பெருத்த ஏமாற்றம் வரும். ஆனால் அதே வேளையை இந்த செயல் பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு நான் செய்யும் ஒரு சிறு பங்களிப்பு, இது இறைவனுக்கான என் வழிபாடு என்ற மனநிலையோடு செய்து பாருங்கள். ஓ, நமது கவனம் முழுவதும் அந்த வேலையை சிறப்பாக செய்வதில் மட்டுமே இருக்கும் என்று சொல்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். அது வெற்றியில் முடிந்தாலும் தோல்வியில் முடிந்தாலும் அது இறைவனிடமிருந்து வரும் பிரசாதம் என்று மனம் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும். இந்த மனமாற்றம்தான் கர்மயோகம். அதாவது சமையலறையில் காய்கறி நறுக்குவது கூட முழுமையான ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் செய்தால் அது ஒரு மாபெரும் யாகத்திற்கு சமமாகிவிடும் என்கிறீர்களா? நிச்சயமாக. உங்கள் அன்றாட வாழ்க்கையே ஒரு ஆன்மீக சாதனையாக மாறும். எவ்வளோ அற்புதமான ஒரு பார்வை! நாம் செய்யும் வேலையை மாற்றத் தேவையில்ல, அதை செய்ய மனநிலையை மாற்றினால் போதும். சரி, இப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒருவன் செயல்படத் தொடங்கிவிட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அவனுக்கு இறைவனின் அருள் பாரபக்ஷம் என்று கிடைக்குமா? ஏன் அப்படி ஒரு சந்தேகம் வருகிறது? ஏனென்றால் நாம் சமூகத்தில் பார்க்கிறோம், மிகவும் நல்லவர்கள், நேர்மையானவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் பல தவறுகளை செய்பவர்கள் மிகவும் வசதியாக வாழ்கிறார்கள். இதை பார்க்கும்போது
இறைவன் ஒரு சிலருக்கு மட்டும் கருணை காட்டிவிட்டு மற்றவர்களுக்கு பாரபட்சம் காட்டுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை இறைவன் மீதும் திணித்து பார்க்கிறோம். நமக்கு ஒருவரை பிடித்தால் சலுகை காட்டுவோம், பிடிக்கவில்லை என்றால் தண்டிப்போம். இறைவனும் அப்படிக்க நடந்து கொள்வார் என்று நினைக்கிறோம். அது தவறா? முற்றிலும் தவறு. 9வது அத்தியாயத்தில் பகவான் மிகத் தெளிவாக கூறுகிறார், சமோகம் சர்வபூதேஷு ந மே துவேஷ்யோஸ்தி ந பிரிய என்று. அதாவது அவர் அனைத்து உயிர்களிடத்தும் சரிசமமானவன், அவனுக்கு பகைவனுமில்லை நண்பனுமில்லை என்பதா? ஆமாம். இதை புரிந்து கொள்ள நாம் சூரிய ஒளியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், இந்த சூரிய ஒளி உதாரணம் இதை புரிந்து கொள்ள மிகச்சிறந்த வழிகாட்டி. அதிகாலையில் சூரியன் உதிக்கிறது. அந்த சூரிய ஒளி ஒரு அரண்மனையின் மீதும் விழுகிறது, ஒரு ஏழையின் குடிசை மீதும் விழுகிறது, ஒரு நறுமண பூங்காவின் மீதும் விழுகிறது, ஒரு குப்பை கூடையின் மீதும் விழுகிறது அல்லவா? உண்மைதான். சூரியன் நான் நல்லவர்கள் மீது மட்டுமே வெளிச்சத்தை தருவேன் என்று எந்த பாரபட்சமும் காட்டுவதில்லை. சூரியனின் இயல்பு ஒளி வீசுவது. அதேபோலத்தான் இறைவனின் அருளும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்திருக்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். அந்த அருள் அனைவருக்கும் சமமாகவே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அருளை பெற்றுக்கொள்வதில் மனிதனின் பங்கு என்ன என்பதுதான் இங்கு முக்கியம். மனிதனின் பங்கா? ஆமாம். நீங்கள் உங்கள் வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் இறுகச் சாத்திக் கொண்டு இருட்டு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு சூரியன் என் மீது கருணை காட்டவில்லை என்று குறை கூறினால் அது யாருடைய தவறு? கண்டிப்பாக அது சூரியனுடைய தவறு இல்ல. வெளியே வந்து அந்த ஒளியை பயன்படுத்திக் கொள்வது உங்களின் சுதந்திரமான விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் உங்கள் மனதின் கதவுகளைத் திறந்து கர்ம யோகத்தின் மூலம் உங்களை அர்ப்பணிக்கும்போது ஏற்கனவே அங்கே காத்து கொண்டிருக்கும் இறைவனின் அருள் உங்கள் மீது முழுமையாக பாய்கிறது. அருமையான விளக்கம். இறைவன் யாரையும் தண்டிப்பதுமில்லை, சிறப்பு சலுகை தருவதுமில்லை. நம்முடைய கர்மாவின் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவே. ஆமாம், இதுதான் உண்மை. இது கடவுள் என்பவர் மேகங்களுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு நம்மை தண்டிக்கும் ஒரு சர்வாதிகாரி என்ற பயத்தை முழுமையாக போக்கிவிடுகிறது. ஆனால் ஒருவேளை ஒரு நபர் தன் கடந்த காலத்தில் பல மோசமான தவறுகளை செய்திருக்கலாம் அல்லவா? செய்திருக்கலாம். மற்றவர்களுக்கு பெரிய அளவில் தீங்கிழைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர், நான் ரொம்பவும் மோசமானவன், எனக்கு இந்த இறைவனின் அருளை பெற எந்த தகுதியும் இல்லை என்று ஒதுங்கி நிற்க வாய்ப்பிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் மீட்பே கிடையாதா? அதுதான் கீதையின் மிக உயர்ந்த கருணையின் வெளிப்பாடு. மனிதர்கள்தான் மற்றவர்களின் கடந்த காலத்தை வைத்து அவர்களை எடை போடுகிறார்கள். ஆனால் இறைவன் கடந்த காலத்தை பார்ப்பதில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே. பகவான் பாபயோனையே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது எப்பேற்பட்ட பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கணம் தங்கள் பழைய பாதையை விட்டு விலகி முழுமையான அர்ப்பணிப்போடு இறைவனை சரணடைந்து விட்டால் போதும். அவர்கள் மன்னிக்கப்படுவார்களா? மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, மிக விரைவிலேயே அவர்கள் ஒரு தூய்மையான தர்மாத்மாவாக மாறிவிடுவார்கள் என்று கீதை உறுதியளிக்கிறது. என்ன ஒரு அபாரமான நம்பிக்கை இது! நீங்கள் நேற்று வரை யாராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், எத்தனை தவறுகள் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் இந்த நொடியில் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் பிரபஞ்சம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். இதைத்தான் அர்ஜுனனிடம் பகவான் மிகவும் அழுத்தமாகச் சொல்கிறார். கௌந்தேயா பிரதிஜானீகி நமே பக்தா பிரணஷ்யதி. இதன் பொருள் என்ன? அர்ஜுனா, நீ உலகத்தாருக்கு ஒரு சத்தியமாக இதை எடுத்துச் சொல். என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை, வீழ்வதில்லை என்பதுதான் அதற்கான பொருள். என் பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை என்ற இந்த ஒரு வாக்குறுதி எத்தனையோ கோடி மக்களின் மனக்கவலைகளை வேரறுக்கும் ஒரு மாமருந்து. நாம் இந்த ஆழமான விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆமா, நேரம் போனதே தெரியல. இந்த 9வது அத்தியாயத்தை நாம் வெறும் தத்துவமாக மட்டும் அணுகக்கூடாது என்பது இப்போது மிக தெளிவாக புரிகிறது. இது ஒரு ராஜவித்யா, பிரபஞ்சத்தின் அசைவுகளை புரிந்து கொள்ளும் அறிவு. அதேபோல இது ஒரு ராஜகுகியம். பக்குவப்படாத மனதிற்கு இந்த எளிமையான உண்மையும் மாபெரும் ரகசியமாகவே இருக்கும். அதைவிட முக்கியமாக, இது நம்முடைய அன்றாட வேலைகளை எப்படி பக்தியாகவும் கர்ம யோகமாகவும் மாற்றுவதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. தற்காலிகமான பலன்களுக்காக இறைவனிடம் பேரம் பேசும் சகாம பக்தியிலிருந்து வெளியேறி ஒவ்வொரு செயலையும் அந்த பரம்பொருளுக்கான அர்ப்பணிப்பாக செய்யும் நிஷ்காம பக்திக்கு நாம் நகர வேண்டும். இந்த ஆழமான உரையாடல் பல தெளிவுகளை வழங்கியிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் பல புதிய சிந்தனைகள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, நம் விடைபெறும் தருணம் வந்துவிட்டது. அனைவருக்கும் நன்றி. ஆனால் இந்த விவாதத்தை முடித்துக் கொண்டே
நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளுக்கு திரும்புவதற்கு முன் உங்கள் மனதில் அசை போடுவதற்காக ஒரு ஆழமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் நாம் பேசியபடி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதிலுள்ள ஒவ்வொரு அசைவும் அந்த அருவமான இறைத்தத்துவத்தினுள், அந்த பராப்பிரகிருதியினுள் பின்னப்பட்டுள்ளது என்பது உண்மையானால், நீங்கள் என்ற தனி மனிதனுக்கும் எல்லையற்ற இந்த அண்டவெளிக்கும் இடையேயான எல்லைக்கோடு உண்மையில் எங்குதான் முடிகிறது? மிக ஆழமான சிந்தனை. உங்களுடைய தோள் முடியும் இடத்தில் நீங்கள் முடிந்து விடுகிறீர்களா? இல்லை. நீங்கள் வேறா? இந்த பிரபஞ்சம் வேறா? அடுத்த முறை நீங்கள் மிகவும் சாதாரணமாக நினைக்கும் ஒரு செயலைச் செய்யும்போது, அது ஒரு குவளை நீரை அருந்துவதாக இருக்கட்டும் அல்லது உங்கள் கணினியில் ஒரு மின்னஞ்சலை தட்டச்சு செய்வதாக இருக்கட்டும், அது உங்களின் தனிப்பட்ட செயல் அல்ல, அது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தோடு நீங்கள் செய்யும் ஒரு ஆழமான உரையாடல் என்பதை சற்றே சிந்தித்துப் பாருங்கள். அந்த ஒரு சிறு சிந்தனை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்களை எப்படி மாயமாக மறையச் செய்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள்.